Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 15/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த வீடியோவில் சென்டாக்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில், அதே போல் சென்டாக்குக்கு நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்துவிடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு உங்களுடைய டவுட்டையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது சென்டாக்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு என்ன? இது 14/9/2024 நேற்று டேட்டில் சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் இது. இந்த நோட்டிஃபிகேஷனை, இந்த அப்டேட்டை கேண்டிடேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க த்ரூ எஸ்எம்எஸில். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். 14/9/2024 சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லைன் ஃபார் ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், வித்ட்ரால் ஆஃப் ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட் and submission of the course preferences for UG NEET based courses. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டாக்கில் ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் போய் ப்ராப்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் காலேஜில் கொடுத்து பணமும் கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த சீட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டை என்ன பண்ணிக்கலாம்? வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரெக்வெஸ்ட் ஃபார் த ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட் வித்தவுட் ஃபோர்ஃபீச்சர். ஓகேங்களா? எந்த விதமான அபராத கட்டணமுமின்றி நீங்கள் ரவுண்டு 1 முதல் சுற்றில் கிடைச்ச அந்த சீட்டை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 21/9/2024 மாலை 5 மணி. இது ஏங்க சார் நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சென்டாக்குக்கும் அப்ளை பண்ணியிருக்கலாம், ஆல் இண்டியா கோட்டாலையும் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், அதே போல் ஸ்டேட் கோட்டாலையும் அப்ளை பண்ணியிருக்கலாம். எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாடை பற்றி சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, இல்லைன்னா கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்டாக்கில் ஒரு சில காரணங்களுக்காக உங்களுக்கு அந்த ரவுண்ட் 1 சீட்டு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம், ஓகேங்களா, அட்மிஷன் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? உங்களுடைய சீட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதாவது ரிசைன் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி ஃபோர்ஃபீச்சர். 21/9/2024 மேலேயே கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், வித்ட்ரால் ஆஃப் ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட் அண்ட் சப்மிஷன் ஆஃப் த கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் UG NEET பேஸ்டு கோர்சஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், சப்மிஷன் ஆஃப் த வில்லிங்னஸ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ். 2வது சுற்றில் உங்களுக்கு கலந்து கொள்ள விருப்பம் அப்படின்னா அந்த வில்லிங்னஸ் கொடுத்துட்டு அதே போல் பதிவு கட்டணம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் கட்டுவதற்கான கடைசி நாள் 22/9/2024 மாலை 5 மணி வரை. இந்த தகவலை எஸ்எம்எஸ் மூலமாக, எஸ்எம்எஸ் இஸ் ஆல்சோ சென்ட் டு ஆல் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் ஃபார் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கும் சென்டாக் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு சார் சென்டாக்குக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேண்டாம். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது சென்டாக்குக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது சென்டாக்கை பற்றின அறிவிப்பு. உங்களுடைய முதல் சுற்றில் நீங்கள் சேர்ந்த அந்த சீட்டு உங்களுக்கு விருப்பமில்லை, கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பமில்லை அப்படின்னா அந்த சீட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம சொல்ல போனால் ராஜினாமா பண்ணிக்கலாம். எந்த விதமான அபராதமும் இன்றி. அதற்கான கடைசி நாள் 21/9/2024 மாலை 5 மணி.
இரண்டாவது சுற்றில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் இரண்டாவது சுற்றில் நான் கலந்து கொள்ள விருப்பம் அப்படிங்கிற வில்லிங்னஸ் கொடுக்கறதுக்கும் கடைசி நாள் 22/9/2024. சரி, இப்போது கம்மிங் டு த ஆல் இண்டியா கோட்டா அண்டு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நாளை மாலை 16/9/2024 4 மணிலேருந்து சாய்ஸ் லாக்கிங் போர்ட்டல் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து திரும்பவும் இப்போ புதுசாக வந்திருக்கிற காலேஜஸ் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கிட்டு நாளை மாலை 4 மணிக்கு மேலே சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2க்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்குங்க. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட்டும் சாய்ஸ் லாக்கிங்க்கான டேட்டும் இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு டிஎன் மெடிக்கல்ஸ் தரப்பில் அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறீங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ, எப்போ சாய்ஸ் லாக்கிங்க்கான விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுதோ நம்ம என்ன பண்ணிடலாம், இம்மிடியேட்டாக நம்ம வந்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த விஷயம். சென்டாக்கை பற்றி சொல்லிட்டோம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கு சாய்ஸ் லாக்கிங் நாளை. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்குது. இப்போது உங்களுக்கு ரவுண்டு 2ல் அப்கிரேடேஷன் வேணும் அப்படின்னா எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக போவீங்களோ அந்த காலேஜஸை மட்டும் போடுங்க. ஓகேங்களா? வீட்டில் கேட்டுட்டு உங்களுக்கு எத்தனை காலேஜ் தேவைப்படுதோ அதை மட்டும் போடுங்க. எனக்கு ரவுண்டு 1ல் சீட்டே கிடைக்கலிங்க சார், இந்த ரவுண்டில் எனக்கு எப்படியாவது சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் வேணுமோ எல்லா காலேஜஸும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Thanks for watching. Enjoy the Sunday. Bye. See you.